ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த ஜிடி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரோட ஃபர்ஸ்ட்லயே, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் 5ஆம் தேதி 4ஆம் தேதி கிட்டயே இதோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோட அப்ளிகேஷன் வந்து செப்டம்பர் 5லயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 14ல வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. இதோட மினிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்க தாராளமா எழுதலாம். இதோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். ஸோ இதோட குவாலிபிகேஷன் 10ஆம் கிளாஸ் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இது வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 14ஓட க்ளோஸ் ஆகுது. அக்டோபர் 14க்கு முன்னாடி நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிக்கணும். உங்களுக்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜனவரி ஆர் பிப்ரவரியில இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேவா? சோ ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிஇடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகே, சோ நீங்க இருக்கக்கூடிய இந்த 4 மாசம் நல்லா எஃபோர்ட் போட்டீங்கன்னா இந்த ஜிடி எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. இந்த 2024ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமோட சிலபஸுமே இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இவ்வளவுதான் இருக்க போகுது. ஓகேவா? சோ நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. இப்ப எஸ்எஸ்சி போனீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். ரயில்வே போனீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இவ்வளவுதான் வரும். உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா நீங்க எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ணிடலாம். எஸ்எஸ்சியோட சிலபஸே இவ்வளவுதான். லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணா மாறும். ஜிடியோட கொஸ்டின் ஈஸியா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது சிஹெச்எஸ்எல் கம்பேர் பண்ணும்போது, எம்டிஎஸ் ஓடது ஈஸியா இருக்கும். சிஹெச்எஸ்எல்லையும் சிஜிஎலையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு லோ லெவல் எக்ஸாமுக்குள்ள உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் படிப்படியா அடுத்தடுத்து நீங்க எக்ஸாம் எழுதி ஈஸியா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஒரு காலேஜ் முடிக்கும் போது வேலை இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனையே இருக்காது. ஓகே, ஸோ ஒரு 18 வயசுலேயே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே வரக்கூடிய அந்த கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைபிள், எஸ்எஸ்எஃப், என்சிபி. ஓகே, ஸோ டோட்டலா வேகன்சி வந்து 39,481 வந்து சொல்லியிருக்காங்க. இதுல மேலுக்கு 35,612, ஃபீமேலுக்கு 3,869 வேகன்சியும் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் டேட் வந்து ஏற்கனவே 5th செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் அப்பவே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருந்தேன், எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறதுக்கு. ஓகேவா? சோ 14th அக்டோபர் தான் என்னதுன்னா லாஸ்ட் டேட். இன்னும் 14 நாள் தான் டைம் இருக்கு. ஓகே, சோ அதனாலதான் அகைன் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். சோ இன்னும் 14 டேஸ் தான் டைம் இருக்கு. லாஸ்ட் மினிட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நிக்காதீங்க. சர்வர் வந்து டவுன் ஆகிரும். ஓகே, சோ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிபிடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபைனலா டிவி வந்து இருக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறம் இதோட சேலரி. ஓகேவா? சோ இதோட சேலரி பாத்தீங்கன்னா 18 to 56,000 வரைக்கும் இருக்கும். ஓகே, சோ ஜாப் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளதான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து 5th செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ இன்னும் அப்ளை பண்ணாதவங்க இருப்பீங்க. உங்களுக்கான மினிமம் குவாலிபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருக்கு, உங்களுக்கு 18 வயசு தான் ஆகுது மினிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இந்த எக்ஸாமுக்கான கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்க அப்படின்னா எப்போ ஓப்பன் ஆகும்னா 5th to 7th நவம்பர். ஓகேவா? சோ இந்த டேட்ல வந்து உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி ஆர் பிப்ரவரியில எக்ஸாம் வந்து இருக்கும். இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கான ரிசல்ட் எல்லாமே குயிக்காவே அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் எவ்வளவு வேகன்சி சொல்லியிருக்காங்க. சோ வேகன்சி வந்து அதிகம் தான். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஈஸியான எக்ஸாமும் கூட. பிஎஸ்எஃப்க்கு 15,654, சிஏஎஸ்எஃப்க்கு 7,145, சிஆர்பிஎஃப்ல பாத்தீங்கன்னா 11,541, எஸ்எஸ்பில 819 வேகன்சி, ஐடிபிபில 3,017, அதுக்கு அசாம் ரைபிள்ல 1,248, ஸோ எஸ்எஸ்எஃப்ல பாத்தீங்கன்னா 35, என்சிபில 22 வேகன்சி இருக்கு. ஸோ டோட்டலா 39,481 வேகன்சி. ஓகேவா? ஸோ இது லாஸ்ட் இயர்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 2024க்கு 46,617 வந்து வேகன்சியா இருந்துச்சு. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 39,481. சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா 2019ல 54,593. சோ 2020ல வந்து 60,210 வேகன்சி. 2021ல ரொம்ப கம்மியா 25,271 தான் வேகன்சி இருந்துச்சு. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம 39,481 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டீங்கன்னா ஈஸியா அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம்.
அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 100 ரூபாய் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகே. சோ அதே மாதிரி இது யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதே மாதிரி விமன் கேண்டிடேட்டுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. பிடபிள்யூடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே. சோ ஜெனரல் கேட்டகரியில வரக்கூடிய மேல் கேண்டிடேட், ஓகே, சோ மேல் கேண்டிடேட், அதுக்கப்புறம் ஓபிசியில வரக்கூடிய மேல் கேண்டிடேட், இவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபாய் தான். மத்தபடி எல்லாருமே நீங்க வந்து ஃப்ரீயா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நீங்க வந்து எக்ஸாமுக்கு ஃபீஸே பே பண்ண வேண்டாம், ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் இதுல இருக்கீங்கனாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபீஸே பே பண்ண வேண்டாம். ஓகே. சோ வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு ஏதாவது ஒரு இதுலனாலும் உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும். ஓகேவா. சோ நல்லா எஃபோர்ட் போட்டீங்கன்னா ஒரே ஆளே 2 ஜாப் 3 ஜாப் வரைக்கும் வாங்கலாம். ஓகேவா. சோ எஸ்எஸ்சி எழுதுவாங்க ஸ்டூடெண்ட், எஸ்எஸ்சி ஜிடி செலக்ட் ஆயிருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே சிலபஸ் தான் எம்டிஎஸும் செலக்ட் ஆயிருவாங்க. அதே ஸ்டூடெண்ட் ரயில்வே எழுதுவாங்க, ரயில்வேல குரூப் டி செலக்ட் ஆயிருவாங்க, என்டிபிசி செலக்ட் ஆயிருவாங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரே ஆளே 4 ஆர்டர் 5 ஆர்டர் கையில வச்சிருப்பாங்க. ஓகே. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஏஜ் லிமிட் குவாலிபிகேஷன் என்னன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதும். இதுதான் குவாலிபிகேஷன். ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 23. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 23 வயசு இருக்கணும். அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் 2/1/2002க்கு முன்னாடி நீங்க பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. 1/1/2007க்கு அப்புறமா பிறந்தவங்களா நீங்க இருக்கக்கூடாது. ஓகேவா. இதுதான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. 2/1/2002க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/1/2007க்கு அப்புறமா பிறந்திருக்க கூடாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கக்கூடாது. ஓகே. சோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுக்காங்க. இப்ப நீங்க ஓபிசியா இருக்கீங்க, நீங்க ஜென்ரல்னா 18ல இருந்து 23 சொன்னீங்கன்னா, நீங்க ஓபிசினா உங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 26 வயசுனா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா மினிமம் 18 மேக்ஸிமம் 28 வயசா இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா. அதே மாதிரி இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பிஇடி வந்து இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே. சோ ரிட்டன் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல தான் டெஸ்ட் நடக்கும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓகே. சோ இதுல வந்து சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா. சோ இது எல்லாமே எங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். நம்ம லக்ஷ்மி மேத்ஸ் ஆப்ல ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸும் சரி, ப்ரீ டெஸ்டும் சரி எல்லாமே கொடுத்துருப்போம். நீங்க அதுலயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. சோ எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், 40 மார்க். ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், டோட்டலா 40 மார்க். மேத்ஸ்ல 20 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். சோ இங்கிலீஷ்லயும் இந்த டெஸ்ட் எழுதலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்லையும் எழுதலாம். ஓகேவா. சோ ஜிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ்லையும் நீங்க வந்து எழுதலாம். சோ லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க எதனாலும் கொடுத்துக்கலாம். சோ இந்த சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த சப்ஜெக்ட் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்னு வந்து இங்கிலீஷ் இருக்கும், இன்னொன்னு வந்து ஹிந்தி இருக்கும். சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ். ஓகேவா. சோ இந்த எக்ஸாம் நீங்க தமிழ்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டின் தமிழ்ல ஷோ ஆகும், ஜெனரல் அவேர்னஸ் தமிழ்ல ஷோ ஆகும், மேத்ஸ் கொஸ்டினும் தமிழ்ல நீங்க பாத்துக்கலாம். ஆனா இந்த இங்கிலீஷ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்ஜெக்ட நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுத முடியும். ஓகேவா. சோ டோட்டலா 4 சப்ஜெக்ட் இருக்கு. சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதுல எழுதுவீங்க, இங்கிலீஷ்ல தான் எழுதுவீங்க. அப்படிதானே. சோ லாங்குவேஜ் வந்து என்ன கொடுத்திருப்பீங்க, தமிழ் கொடுத்திருப்பீங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதுவீங்க. அதை நான் சொல்ல வரேன். ஓகேவா. சோ ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் 4 சப்ஜெக்ட் இருக்கும். நீங்க எக்ஸாம் தமிழ்லையும் எழுதிக்கலாம். ஓகேவா. சோ தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம். ஓகே. சோ எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாமும் அதே மாதிரி நீங்க தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டியது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் மட்டும் தான். அந்த டிஎன்பிஎஸ்சில எப்படி மேத்ஸ் கொஸ்டின் இருக்குமோ அந்த லெவல்ல தான் ஜிடியோட மேத்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்ட்டு சிஜிஎல் லெவலுக்கு கற்பனையே பண்ண வேண்டாம். கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா. சோ இதுல நெகட்டிவ் மார்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஓகே. சோ ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா டோட்டலா 20 போட்டு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின், 80 கொஸ்டின் வருது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குங்கும் போது 160 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரம் வந்து டைம்.
ஓகேவா? சோ நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 கால் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். நீங்க அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டான்னு கேட்டீங்கன்னா அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. நீங்க அட்டன் பண்ணி தப்பா விட்டீங்கன்னா தான் அந்த கொஸ்டினுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஓகே. சோ இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்து உங்களுக்கு பிஇடி வந்து நடக்கும். சோ பிஇடிக்கு பாத்தீங்க அப்படின்னா மெயில் கேண்டிடேட்டுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துல நீங்க வந்து கடக்கணும். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் 8.5 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து கடக்கணும். ஓகேவா? சோ இது ஃபீமேலுக்கான இது. ஓகே. சோ புரிஞ்சிருச்சா? சோ இது வந்து பிஇடி. அடுத்து பாத்தீங்கன்னா சிலபஸ். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஇடி, அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து நடக்கும். உங்களோட ஹைட், வெயிட் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். சோ இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா நீங்க 10ஆம் கிளாஸ்ல என்ன படிச்சிருப்பீங்களோ அதே தான் உங்களுக்கு வரும். சோ 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்ச கிராமர், அதே மாதிரி அங்க படிச்ச மிஸ்பல்டி, எரர் ஸ்பாட்டிங் இந்த மாதிரி தான் வரும். ஓகே. சோ காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங், சென்டென்ஸ் ஃபார்மேஷன், எரர் ரிடக்ஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் எல்லாமே வரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே வந்துரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், பெர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க். அது போக பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ மத்த டாபிக்ஸ் எல்லாமே. ஓகே. சோ அதே மாதிரி ரீசனிங்ல ஸ்பேஷியல் விசுவலைசேஷன், ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன், விஷுவல் மெமரி, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங், கோடிங், டிகோடிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ் இது எல்லாமே எதுல வந்துரும்னா ரீசனிங்ல வந்துரும். ஸோ சிலபஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு ஜனவரியில தான் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிஜிஎல் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ சிஜிஎல் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்க. சோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடணும். அதே இது எஸ்எஸ்சி ஜிடிக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சிஜிஎல் அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடலனாலும் ஓரளவுக்கு நீங்க சிலபஸை முடிச்சுட்டு ஃபுல்லா பழைய கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் பேப்பரை எடுத்துக்கணும். சோ இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் நடக்கும். அந்த பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுல கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் ரிப்பீட்டடா பாருங்க. அதுல கேட்ட இங்கிலீஷ், அதுல கேட்ட ரீசனிங், அதுல கேட்ட ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேரை மட்டும் விட்டுருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. அது போக ஸ்டாட்டிக்கா வரக்கூடிய ஹிஸ்டரி கொஸ்டின், பாலிட்டி கொஸ்டின், எக்கனாமி கொஸ்டின், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து தரவா ரிப்பீட்டடா படிங்க. ஃபுல்லாவே எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்னன்னா சிலபஸை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணீங்கன்னாலே போதும். எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே. சோ இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சோ அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாசம் வந்து டைம் இருக்கு. கிட்டத்தட்ட 4 மாசம் டைம் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு 3.5 மாசம் டைம் இருக்கு. ஸோ போதுமானது. இந்த 3.5 மாசமே போதுமானது. இது வரைக்கும் நான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் படிச்சதே கிடையாது. இனிமேதான் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்டால கூட கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடிக்குனே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனல்லே கிளாஸஸ் வந்து நிறைய கொண்டு போனோம். நீங்க லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல இப்ப இருந்தீங்க அப்படின்னா சோ பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. ஓகே. சோ பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்திருப்போம். அதுலயே உங்களுக்கு ஒரு 100 வீடியோஸ் வரைக்கும் கொடுத்திருப்பேன். அதுலயே மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்க யூடியூப்லயே பாத்துக்கலாம். அப்படி இல்ல மேம் நான் வந்து பேசிக்ல இருந்தே நான் படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொடுத்திருப்போம். ஓகே. ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எதுக்காக நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம்னா இதுல வந்து ஒரு லோ லெவல் ஜாப்ல இருந்து அதாவது ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்கான குவாலிபிகேஷனுக்கான எக்ஸாம் நடக்கும் இல்லையா அந்த ஜாப்ல இருந்து எஸ்எஸ்சியோட சிஜிஎல் வரைக்கும் ஹையர் லெவல் ஜாப் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்டா உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு லோ லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணாலோ எம்டிஎஸ்ஓ இல்ல ஒரு ஜிடி எக்ஸாமோ இல்ல ரயில்வேல ஒரு குரூப் டி எக்ஸாமோ அவங்க கிளியர் பண்ணாலோ அடுத்த லெவலுக்கும் அவங்க படிக்கணும். இதுல இருக்கிறத வச்சு அடுத்த லெவலுக்கும் போகணுங்கிறதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா இப்பவே இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு
கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் டைம்ல நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட நீங்க காலேஜ் முடிக்கும் போது கண்டிப்பா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும் நீங்க இப்போ படிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க கோர்ஸ் ஓபன் பண்ணிட்டு கண்டென்ட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜிடிக்கான கிளாஸஸ் இருக்கும். நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி ஃபோல்டரா கொடுத்துருப்போம். டாபிக் வைஸ் வீடியோஸ்ன்னு கொடுத்துருப்போம். இதுல மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் தனித்தனியா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே, ஏன்னா மேக்ஸ்ல சில டாபிக் சில எக்ஸாமுக்கு வரும், சில எக்ஸாமுக்கு வராது. ஸோ அதனால இங்க டாபிக் வைஸ் வீடியோஸ்ன்னு போட்டு இதுல வந்து எல்லா டாபிக்குமே, எல்லா மேக்ஸ் டாபிக், எல்லா ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே இதுல டீச் பண்ணிருப்போம். அதுக்கு கீழே ரயில்வே எக்ஸாமுக்கான கிளாஸஸ் இருக்கும். அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். இந்த எஸ்எஸ்சி ஃபோல்டருக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கா எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து இதுல கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ இந்த ஜிடி எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம், இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. ஓகே, ஸோ இப்போ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1799. ஓகேவா? ஸோ வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமுமே இந்த கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுக்காகனா அடுத்த லெவல் போறதுக்காக. ஓகே, இப்போ நீங்க ஜிடி கிளியர் பண்ணிட்டீங்க, அடுத்து நீங்க ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமோ இல்ல வேற எதுவும் எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்ல பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்ல ஆர்பிஎஃப் எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்கனாலும் அதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு. நீங்க எம்டிஎஸ் எஸ்எஸ்சில அடுத்து எம்டிஎஸ் படிக்கிறீங்க, சிஹெச்எஸ்எல் படிக்கிறீங்க, சிஜிஎல் படிச்சாலும் சரி, இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க, லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளானும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு அந்த 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை நான் தனியா ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா கரெக்டா இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா டிசம்பருக்குள்ள நீங்க வந்து சிலபஸை முடிச்சிடலாம். ஏன்னா இதுல வந்து லிமிட்டடா தான் இருக்கும் டாபிக்ஸ் ஜிடி பொறுத்த வரைக்கும். ஸோ டிசம்பருக்குள்ள நீங்க சிலபஸை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ ஜனவரில இருந்து ஃபுல்லாவே டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு டெஸ்ட் பேட்சும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு எக்ஸாம் வரும்போது அந்த ஜனவரி ஆர் பிப்ரவரியில கண்டிப்பா இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி 1799 வந்து நீங்க பே பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக ஜிபே பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல போய் நீங்க டைரக்டா பே பண்ணலாம். ஆப்ல வந்து 2500 இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் வந்து போட்டிருப்பாங்க. கூகுளோட சார்ஜஸ், ரேசர் பேயோட சார்ஜஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ், ஆப் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டட் கண்டென்ட்டா இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும் போதே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின ஒரு அவேர்னஸ் வரும். எல்லார் கையிலையும் கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும். அது ஆண்ட்ராய்டா இருக்கட்டும் இல்ல ஐஓஎஸ்ஆ இருக்கட்டும், ஏதாவது ஒரு போன் வந்து வச்சிருப்பீங்க, ஆப்பிள் போன் ஏதாவது ஒண்ணு வந்து வச்சிருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருமே யூடியூப் பார்ப்பீங்க. ஸோ உங்க போன்ல கண்டிப்பா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும், வெப்சைட்டுக்குள்ளேயும் பார்க்க முடியும். ஏன்னா எல்லார் கையிலயுமே இப்போ போன் இருக்கு. காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிட்ட கூட போன் இருக்கு. உங்க கையில இருக்க போனை நல்ல விதமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 20 வயசுல ஒரு கவர்மெண்ட் ஜாப் போக முடியும். ஏன்னா ஒரு 18 வயசுல இருந்தே, ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமோட மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 18 வயசு தான். அப்போ ஒரு 18 வயசுனா கண்டிப்பா ஒரு வருஷம் நல்லா எஃபோர்ட் போட்டாலே, காலேஜ்ல வந்து பெருசா நம்மள வந்து படிக்க சொல்ல போறது கிடையாது. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல கொடுத்த அளவுக்கு கூட நம்மள படிக்க சொல்ல மாட்டாங்க. எக்ஸாமுக்கு முத நாள் படிச்சு நம்ம எல்லா அரியரையுமே கிளியர் பண்ணிருப்போம். சோ அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த டேஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த காலேஜ் டேஸை என்ஜாய் பண்ணிட்டே அப்படியே உங்களோட ஃபியூச்சருக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா வரக்கூடிய சின்ன சின்ன எக்ஸாம், எஸ்எஸ்சி ஜிடியா இருக்கட்டும், எம்டிஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்க ட்ரை பண்ணா கூட
ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்குள்ள உள்ள போயிடலாம். உள்ள போனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி ஒரு 30 வயசுல ரொம்ப நல்ல பொசிஷனுக்கு வந்து போயிடலாம். ஏன்னா சேலரி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ல. ஓகேவா? சோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனலோட லிங்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய எல்லா ஜாபோட இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அந்த ஜாபுக்கு எப்படி படிக்கணும், அதோட கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு யூடியூப்லயே ப்ரொவைட் பண்ணிடுறேன். அது போக உங்களுக்கு ஸ்பெஷலா அந்த எக்ஸாமை நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். கோர்ஸ்ல கொடுத்ததை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஒரு டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1 இயர்லயோ இல்ல 1.5 இயர்லயோ எதுவுமே தெரியாம உள்ள வரீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எதுவுமே தெரியாது, ஜீரோ நாலேஜா இருக்கீங்க, உள்ள வர்றீங்க, ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, இல்ல ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் வந்து இருக்கும். படிச்சீங்கன்னா இங்க பாஸ் பண்ணிடலாம். படிக்கிறதுக்கான எல்லா மெட்டீரியலுமே நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். நீங்க படிங்க, படிச்சீங்கன்னா ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல் ரொம்ப முக்கியம். ஸோ அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம். இந்த ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் தான். ஓகேவா? அதே மாதிரி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் ஃபீஸே கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்க, எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.